சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழையால் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். சென்னையில் மாலையில் திடீரென மழை பெய்தது. கிண்டி, மீனம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியோர் அவதிக்கு உள்ளாகினர். புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. பெருங்கடத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. சேலையூரில் சாலையில் குடம் போல மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், சென்னீர்குப்பம், வேலப்பஞ்சாவடி பகுதிகளிலும் கனமழை பெய்தது. வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் நீச்சல் குளம் போல நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அந்த சாலையில் அமைந்துள்ள லாரி ஷோரூம் முன்பு மழைநீர் தேங்கிய நிலையில் 300க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகளை அடுக்கி மழைநீர் உள்ளே புகாமல் தடுக்கப்பட்டது. சென்னீர்குப்பம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் ஆறு போல மழைநீர் ஓடியது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் பழைய பேருந்து நிலையம், தெற்கு வீதி, விஜயபுரம், வாழவாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. ஏற்கனவே வயலில் தேங்கிய மழை நீரை வடிய வைத்து தற்போது பூச்சி மருந்து அடித்து வரும் நிலையில் மீண்டும் கனமழை தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டார். அதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுவதாக அறிவித்தார். மார்ச் 11ஆம் தேதி தமிழ் பாடத் தேர்வு நடைபெற உள்ளது. மார்ச் 16ஆம் தேதி ஆங்கில தேர்வு முடிந்த பின்னர் 8 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மார்ச் 25ஆம் தேதி கணித தேர்வு நடைபெறுகிறது. மார்ச் 30ஆம் தேதி அறிவியல் பாடத்திற்கும், ஏப்ரல் 2ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும், ஏப்ரல் 6ஆம் தேதி விருப்ப மொழி பாடத் தேர்வும் நடைபெறுகிறது. அவங்கள்ட்ட இந்த தேதியை காட்டப்பட்டிருக்குது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட உட்கார்ந்து நாங்கள் பேசும்பொழுது அது சார்ந்து அதுக்குள்ள அகாமடேட் பண்ண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை நாங்கள் முழுமையாக கொண்டு வந்திருக்கோம். சட்டமன்ற தேர்தலால் தேர்வுகளுக்கு எந்த பாதிப்பு வராது என்றும் அவர் தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மார்ச் 2ஆம் தேதி தமிழ் பாடத் தேர்வும், மார்ச் 5ஆம் தேதி ஆங்கில தேர்வும் நடைபெற உள்ளதாக கூறினார். மார்ச் 9ஆம் தேதி வேதியியல், மார்ச் 13ஆம் தேதி இயற்பியல் மற்றும் பொருளாதாரம், மார்ச் 17ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல் பாடங்களுக்கு தேர்வு நடைபெறுகிறது. மார்ச் 23ஆம் தேதி உயிரியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்களுக்கும், மார்ச் 26ஆம் தேதி கணினி அறிவியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறும் என்று அமைச்சர் கூறினார். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள், சிலது 5 நாட்கள் வரைக்குமே நம்ம லீவு கொடுத்துருக்கோம். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னுடைய லைஃப் புதுசாக நான் கல்லூரியில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு நீங்கள் எல்லாருமே நின்று படிக்க வேண்டும். ப்ராப்பராக தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. முதன்முறையாக கணக்கு பதிவியல் பாடத் தேர்விற்கு கால்குலேட்டர் எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே எழுதி தோல்வியடைந்தவர்களுக்கான மறுதேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மார்ச் 3ஆம் தேதி தமிழ் பாடத் தேர்வும், மார்ச் 6ஆம் தேதி ஆங்கில தேர்வும் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். மார்ச் 10ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி கணினி அறிவியல் தேர்வு, மார்ச் 18ஆம் தேதி இயற்பியல் மற்றும் பொருளியல் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 24ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல் பாடங்களுக்கு தேர்வு நடைபெறுகிறது. மார்ச் 27ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு உள்ளிட்ட பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறும் என்று அமைச்சர் கூறினார். தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதி வெளியாகும் என்று தெரிவித்தார். இந்த முறை நேரடியாகவே இந்த ஸ்லாஷ்ல எங்கெல்லாம் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் அதை சார்ந்திருக்கின்றது மட்டுமல்ல, பலதரப்பட்ட HMC வரும்போது அவங்களே நாங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். இந்த 3 மாசத்துல அதுக்கான ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் வழங்கியிருக்கேன். அதனைத் தொடர்ந்து தேர்வு முன்னேற்பாடுகள் தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார்.
தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் 26,77,220 வாக்காளர்களிடம் சிறப்பு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கப்பட்டது. சேலம், திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாநகராட்சிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கான கணக்கெடுப்பு படிவத்தை மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வழங்கினர். ஈரோட்டில் முதல் வாக்காளராக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வீட்டிற்கு அதிகாரிகள் சென்று வாக்கு கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கி பணியை தொடங்கினர். திருப்பூர், திருவாரூரிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடங்கி தீவிரமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கிய நிலையில் இந்த பணி எப்படி மேற்கொள்ளப்படும், எந்தெந்த விவரங்களை வாக்காளர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை வாக்குச்சாவடி அலுவலர் நியூஸ் 18க்கு விவரித்துள்ளார். எங்களுக்கு ஆப்பில் QR கோடும் கொடுத்துருவாங்க, பிஎல்ஓ ஆப்பில். இப்போ நாங்கள் ஸ்கேன் பண்ண இதில் அப்டேட் பண்ணிடணும். இப்போ ஒரு கொடுத்த உடனே நாங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த இதுவை அப்டேட் பண்ணிட்டோன்னா அது டைரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டு டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு போயிடும். வாக்காளர் விவரங்களை திருத்தலாம் என்றும் புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை முடிந்த நிலையில் 121 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பீகாரில் பெண்களுக்கு சுயதொழில் தொடங்க வழங்கப்பட்ட நிதியை தடுத்து நிறுத்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி முயற்சி செய்வதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். தர்பங்கா நகரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். सारे बिहार की जीविका दीदी को कहकर जाता हूं, लालू और उसके बेटे छोड़िए, इनकी 3 पीढ़ी भी आ जाए, जीविका दीदी से 10,000 रुपया वापिस नहीं ले सकते. அவுரங்காபாத்தில் பரப்புரையில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் என்டிஏ கூட்டணியால் வெற்றி பெற முடியாது என்பதால் அவர்கள் வாக்கு திருட்டை கையில் எடுப்பார்கள் என்று குற்றம் சாட்டினார். इन्होंने महाराष्ट्र का चुनाव चोरी किया, इन्होंने हरियाणा का चुनाव चोरी किया, इन्होंने लोकसभा का चुनाव चोरी किया और अब ये बिहार का चुनाव चोरी करने में लगे हुए हैं. मगर बिहार की जनता होशियार है. பீகார் மக்களின் வாக்குகளை யாராலும் திருட முடியாது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பீகாரில் மகா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஜனவரி 14ஆம் தேதி மகா சங்கராந்தி நாளில் பெண்களின் வங்கிக் கணக்கில் 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவேற்றது. முன்னதாக பாட்னாவில் பேட்டியளித்த ஆர்ஜேடி தலைவரும் மகாகத் பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் மகா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம், ஜனவரி 14ஆம் தேதி மகா சங்கராந்தி நாளில் பெண்களின் வங்கிக் கணக்கில் ஓராண்டிற்கான 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றார். करेगी और 14 जनवरी मकर संक्रांति के दिन मां बहन मान योजना के तहत पूरे 1 साल का 30,000 रुपया माता और बहनों के खाते में हम लोग डालने का काम करेंगे. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் பீகார் தேர்தலை முன்னிட்டு முதல் முறையாக பாட்னாவில் வாகன பேரணி சென்று வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேருக்கு கூலிப்படையுடன் தொடர்பு உள்ளதா என்று விசாரணை நடத்தி வருவதாக மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்தார். கோவை விமான நிலையம் அருகே நண்பருடன் சென்ற இளம்பெண்ணை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேரை காவல்துறையினர் சுட்டுப் பிடித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர், கைதான கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் உறவினர்கள் என்று கூறினார். 4-5 கேஸ் பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கு. கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு, கேஜி சாவடியில் ஒரு ஹர்ட் கேஸ் இருக்கு, துடியலூர் பிளமேடில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு, கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு 30 டேஸா வெளியே இருக்காங்க. இருகூரில் தங்கி கிடைத்த வேலைகளை செய்து வந்ததாகவும், சம்பவத்தன்று மதுபோதையில் கோவில்பாளையம் பகுதியில் திருட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துக் கொண்டு வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். 3 பேர்ல அன்மேரிட் தான். சதீஷ் அலேஸ் கருப்புசாமி, கார்த்தி அலேஸ் காளீஸ்வரன் பெயில இருந்தார். இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் பிக்ஸ் பண்றோம். விரைவில் அடையாள அணிவகுப்பு நடத்த இருப்பதாகவும், அதுவரை கைதான 3 பேரின் புகைப்படங்களையும் வெளியிட வேண்டாம் என்றும் காவல் ஆணையர் கேட்டுக் கொண்டார். அவர்கள் எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் கூறினார்.
கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாணவி வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறையிலும் மகளிர் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவை மாவட்டம் மதுக்கரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் இந்த திமுகவோட கூட்டு வச்சிருக்கிற எல்லா கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சி கூட இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. அதனைத் தொடர்ந்து ஈச்சனாரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி மாணவிகளுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி அதிமுகவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி உறுதியளித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி மற்றும் அவரது ஆண் நண்பரை குமாரி சந்தித்து பேசினார். கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த இளைஞரை சந்தித்து விசாரணை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அப்போது அவர் பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்ததாகவும் தற்போது அவருக்கு மருத்துவம், பாதுகாப்பு, மனநல ஆலோசனை தான் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்தார். அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்தது முழுமையாக விசாரிச்சிருக்கேன். அந்த அறிக்கையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் கடுமையாக தண்டனை வழங்கப்படும். முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க 1 மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தா இந்த மாதிரி தண்டனைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வரும். ஜட்ஜ்மெண்ட் நம்ம பனிஷ்மெண்ட்லாம் இப்போ உடனடியாக வழங்கப்படுகிறது. அதே மாதிரி கண்டிப்பாக கடுமையான தண்டனை இந்த கேஸுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் குமாரி கூறினார். கடலூர் மாவட்டத்தில் மது போதையில் காவலர்கள் ஓட்டிச் சென்ற கார் சாலை ஓரத்தில் நின்றவர்கள் மீது மோதியதில் கூலி தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் எஸ்பி அலுவலகத்திற்கு ஆலோசனை கூட்டத்திற்காக சென்ற ஆவினங்குடி காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன், காவலர் இமாம் ஹுசைன் ஆகியோர் கூட்டத்தை முடித்துக் கொண்டு காரில் புதுவைக்கு சென்று மது அருந்தி உடனர். மது போதையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் தாறுமாறாக காரை ஓட்டிச் சென்றுள்ளார். கடலூரில் இருந்து திட்டக்குடி நோக்கி அன்னவெளி அருகே இருவரும் காரில் சென்றபோது சாலையோரம் நின்றவர்கள் மீது கார் வேகமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் வடிவேல் மற்றும் ஜெயராஜ் என்ற கூலி தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்தை பார்த்த அப்பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து காரில் இருந்த இருவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முதுநகர் போலீசார் விபத்தை ஏற்படுத்திய காவலர்கள் 2 கைது செய்ததுடன் காரையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன், காவலர் இமாம் ஹுசைன் ஆகியோரை பணியிட நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஆத்தூர் அருகே தனது ஆதரவாளர்களுக்கும் மற்றொரு கோஷ்டிக்கும் இடையே அடிதடி தகராறு நடந்த நிலையில் தாம் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையத்தில் துக்க நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு பாமக எம்எல்ஏ அருள் தனது ஆதரவாளர்களுடன் திரும்பிக் கொண்டிருந்தார். சேலம் செல்லும் வழியில் அவர்களின் காரை வழிமறித்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் கார்களின் மீது கற்களை வீசியதுடன் கட்டைகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்களும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதன் பின்னர் சேலம் வந்த எம்எல்ஏ அருள் போலீசில் புகார் அளித்தார். என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன். பல உண்மைகளை, அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தேன். என்னை சீண்ட வேண்டாம். இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன். முதல் குற்றவாளி அன்புமணி தான். என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அருள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டது. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கூறினார்.
பாமக எம்எல்ஏ அருள் கார் மீதான தாக்குதலுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த அறிக்கையில் ஆத்தூரைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் தலைமையிலான அன்புமணி ஆதரவு கும்பல் கத்தி, இரும்பு பைப்புகள், கட்டைகள் போன்ற ஆயுதங்களுடன் அருள் மற்றும் அவருடன் வந்த கட்சியினரின் 5 கார்களை மறித்து தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் ஜனநாயகத்திற்கு எதிராக நடந்த இந்த தாக்குதல் நிகழ்வு கடுமையான கண்டனத்திற்குரியது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு இனியும் அனுமதி வழங்கினால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாமகவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராஜேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான கொட்டைப்பாக்கு காய வைக்கும் கடத்தில் அருளும் அவரது கூட்டாளிகளும் அனுமதியின்றி காரை நிறுத்தியதாக அன்புமணி தரப்பில் வழக்கறிஞர் பாலு விளக்கம் தந்துள்ளார். இதில் பாக்குகள் சேதமடைந்ததால் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததால் அருள் தரப்பு தான் தாக்குதல் நடத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தாக்குதல் சம்பவம் நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காவல்துறை முன்னிலையில் தாக்குதல் நடந்தது அதில் பதிவாகியுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்து வந்தார். இந்நிலையில் சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக செயல்பட்டு வருவதாகவும் விமர்சித்தார். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த அவர் தனது எம்எல்ஏ பதவி ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்வதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த முடிவினை நான் எடுத்திருக்கின்றேன் என்று தெளிவாக சொல்லி அவரிடம் நான் தொலைபேசியில் பேசினேன். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது மரியாதை கொண்டவன். அவர் மீது இன்றும் எனக்கு மரியாதை உண்டு. மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்தது குறித்து 2 வார்த்தையில் ஓபிஎஸ் பதிலளித்தார். மனோஜ் பாண்டியன் அருமை நண்பர் திரு மனோஜ் பாண்டியன் பற்றி நீங்க கேள்வி கேட்டீங்க. எல்லாம் நன்மைக்கு. செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கியது அதிகாரத்தின் உச்சம் என்றும் அது அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். முன்னாள் அமைச்சர் க. பொன்முடிக்கு திமுகவில் மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் உள்ளிட்டவை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததால் பொன்முடிக்கு பதவி பறிபோனது. தொடர்ந்து அமைதியாக இருந்து அவருடைய சொந்த மாவட்டத்தில் கட்சி பணியை ஆற்றி வந்ததாக கூறப்படும் நிலையில் அவருக்கு மீண்டும் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு பொன்முடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல கொங்கு மண்டலத்தில் கட்சியை பலப்படுத்தும் விதமாக மு.பெ. சாமிநாதனுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐ. பெரியசாமி, ஆர். ராசா, கனிமொழி, அந்தியூர் செல்வராஜ், திருச்சி சிவா உள்ளிட்ட 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கும் நிலையில் அந்த எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. மேலும் சாமிநாதன் வகித்து வந்த திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக ஈஸ்வரசுவாமி நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் தன்னுடைய மகன் கதிர் ஆனந்திற்கு மாவட்ட செயலாளர் பதவியை பெற பல மாதங்களாகவே முயற்சித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தை வடக்கு, தெற்கு என 2ஆக பிரித்து காட்பாடி மற்றும் கீழ் வைத்தியானன் குப்பம் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வேலூர் வடக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளராக கதிர் ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்ட செயலாளராக இருந்த எம்எல்ஏ நந்தகுமார் வேலூர் அணைக்கட்டு, குடியாத்தம் உள்ளடக்கிய தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பக்தர்கள் வருகை இருக்கும் என்றாலும் பௌர்ணமி, கார்த்திகை தீபம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விழாக்கோலமாக காட்சியளிக்கும். இதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலம் நேற்றிரவு 9:43 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 7:27 மணிக்கு நிறைவடைகிறது. இதையொட்டி நேற்று மதியம் முதலே ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற்றதால் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னாபிஷேகத்தில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். பின்னர் ராஜகோபுரம் முன் குவிந்து தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் ஓம் நமச்சிவாய நாமத்தை கூறியபடியே கிரிவலம் மேற்கொண்டனர். விடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டாடா தொழிற்சாலை பெண் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் விடுதியின் குளியல் அறைகளில் ரகசிய கேமராக்கள் இருந்ததாக கூறி 2000க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராயக்கோட்டை பகுதியில் இயங்கி வரும் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் டாடா தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தனி விடுதி உள்ளது. பெண் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் விடுதியின் குளியல் அறைகளில் ரகசிய கேமராக்கள் வைக்கப்பட்டு படம் பிடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து இந்த சம்பவத்தை கண்டித்து பெண் தொழிலாளர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் விடியல் விடுதி முன்பாக இரவு நேரத்தில் விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற ஓசூர் சாராட்சியர் ஆக்ருதி சேத்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். முத்தனப்பள்ளி போலீசார் பெண் தொழிலாளர்களின் குற்றச்சாட்டு குறித்து விசாரித்து வருகின்றனர். தனது குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என்பதை மாநில மகளிர் ஆணையத்தில் அவரே ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜாய் கிறிசில்டா தெரிவித்துள்ளார். பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக கர்ப்பிணியாக இருந்தபோது ஜாய் கிறிசில்டா புகார் கூறியிருந்தார். அவருக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் பதிவு ஒன்றை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் மகளிர் ஆணையம் நடத்திய விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை காதலித்து திருமணம் செய்ததையும் இந்த குழந்தை தனக்குத்தான் சொந்தம் என்பதையும் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதி நிலை நாட்டப்படும் என்றும் ஜாய் கிறிசில்டா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஜாய் கிறிசில்டா அளித்த புகாரின் பேரில் அவருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் 2 முறை சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் இந்த பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயமாக உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான இத்தேர்வை எழுதுவதற்கு 3,50,000க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தாள் ஒன்றில் தேர்ச்சி பெற வேண்டும். அதேபோல 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தாள் 2இல் தேர்ச்சி பெற வேண்டும். இந்நிலையில் முதல் தாளுக்கான தேர்வு வரும் நவம்பர் 15ஆம் தேதியும் 2ஆம் தாளுக்கான தேர்வு நவம்பர் 16ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இத்தேர்விற்கு விண்ணப்பித்தவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்ய இயலாதவர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வரும் 10ஆம் தேதி வரை முகாம் நடைபெறவுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு OMR முறையில் 150 மதிப்பெண்களுக்கு நடைபெறவுள்ளது. ஹரியானாவில் ஒருதலை காதலில் பள்ளி மாணவியை சுட்ட இளைஞரை காவலர்கள் தேடி வருகின்றனர். ஹரியானாவில் ஒருதலை காதல் விவகாரத்தில் பள்ளி மாணவியை இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்ட அதிர்ச்சியூட்டக்கூடிய காட்சிகளே இவை. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் அருகே 17 வயது சிறுமியை இளைஞர் ஒருவர் ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காதலை ஏற்க சிறுமி மறுப்பு தெரிவித்ததால் அந்த இளைஞர் ஆத்திரமடைந்துள்ளார். இந்நிலையில் டியூஷன் முடிந்து நடந்து சென்று கொண்டிருந்த மாணவியை சாலை நின்று அந்த இளைஞர் நோட்டமிட்டுள்ளார். பிறகு சிறுமியை தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு திடீர் என்று சுட ஆரம்பித்தார். இரண்டு முறை சுடப்பட்டதில் காயமடைந்து வலியால் கதறி துடித்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிறுமியை சுட்டுவிட்டு துப்பாக்கியை சம்பவ இடத்திலேயே போட்டுவிட்டு பைக்கில் இளைஞர் தப்பிச் சென்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறவுள்ள ஏர் ஷோவுக்கான பயிற்சியின் காட்சிகள் இவை. அந்த மாநிலத்தின் நயா ராய்ப்பூர் பகுதியில் புதனன்று ஏர் ஷோ நடைபெறவுள்ளது. இந்திய விமானப்படையின் வெடி விழா கொண்டாட்டத்தின் நிறைவாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விமானப்படையின் சூரியகிரண் ஏரோபாடிக் குழுவினர் 9 ஜெட் விமானங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் சாகசத்தில் ஈடுபட உள்ளனர். இதனையொட்டி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர். காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இந்த ஏர் ஷோ நடைபெற உள்ளது. இதனை காண ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாநிலத்தின் நயா ராய்ப்பூர் பகுதியில் இன்று ஏர் ஷோ நடைபெற உள்ளது.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சர்ச்சைக்குரிய வகையில் நடந்து கொண்ட பாகிஸ்தான் வீரர் ஹரிஸ் ரவூஃபுக்கு 2 போட்டிகளில் விளையாட ஐசிசி தடை விதித்துள்ளது. துபாயில் கடந்த மாதம் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் குறித்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள் மைதானத்தில் சைகைகளால் மோதிக்கொண்டது கடும் சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க போட்டி நடுவர்கள் ரிச்சி ரிச்சர்ட்சன் மற்றும் ஆண்டி பைகிராஃப் ஆகியோர் ஐசிசி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து பாகிஸ்தான் வீரர் ஹரிஸ் ரவூஃப் 2 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட ஐசிசி தடை விதித்துள்ளது. அதேபோல் மற்றொரு பாகிஸ்தான் வீரர் சகிப்சாதா ஃபரானுக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 30% அபராதமாக ஐசிசி விதித்துள்ளது. மேலும் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 30% அபராதமும் 2 புள்ளிகளை மதிப்பிழப்பு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 1 புள்ளியை இழப்பதாக ஐசிசி அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்களாக அறிவிக்க கோரி அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். குடும்ப வரன்முறைக்கு உட்பட்டு ஓய்வூதியத்தை அதிகரித்து வழங்க வேண்டும். பணிக்கொடையை அங்கன்வாடி அலுவலர்களுக்கு 10 லட்சம் ரூபாயாகவும் சமையலர்களுக்கு 5 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன போன்ற 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அரசு தரம் வேண்டும் என்று முழக்கம் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறையில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பேபி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் சீருடையுடன் கலந்து கொண்டனர். திருவாரூரில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சை பனகல் கட்டடத்தின் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண் பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதேபோல ஈரோட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே இளைஞர் ஒருவர் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 9 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மதுரைமுக்கு பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞர் கடந்த 1ஆம் தேதி இரவு சென்னை செல்வதற்காக தனது நண்பர்களுடன் சிவகங்கை பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அவரை கும்பல் ஒன்று ஓட வெட்டி படுகொலை செய்தது. சடலத்தை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்த சிவகங்கை நகர் காவல் நிலைய காவலர்கள் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு விசாரணை நடத்தியதில் சிவகங்கை தொண்டிரோடு பகுதியை சேர்ந்த அருண் பாண்டி, சோழபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன், விஜய் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தனர். சிவகங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து 9 பேரும் ராமநாதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தை அடுத்த வன்னிப்பாளையம் கிராமத்தில் எல்லை கருப்பராயர் சாமி கோவில் திருவிளக்கு பூஜையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவர் சித்தர் பீடத்தில் சற்று நேரம் தியானம் செய்தார். பின்னர் பௌர்ணமி விளக்கேற்றும் நிகழ்ச்சியை ஒட்டி ஆளுயர திருவிளக்கு பூஜை செய்து வழிபாட்டை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தாங்க முடியாத வேதனையை தருவதாக கூறினார். இரவு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் அதிகாலையில் 3 மணியாக இருந்தாலும் சகோதரிகள் தாய்மார்கள் நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சிறு கெடுதல் கூட நடக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. பின்னர் கோவில் வளாகத்தில் 5000த்திற்கு மேற்பட்ட பெண்கள் வரிசையாக அமர்ந்து 10,000த்திற்கு மேற்பட்ட தீபங்களை ஏற்றி வழிபாடு நடத்தினர். கரூரில் விஜயின் தாவேகா பரப்புரையின் போது பாதுகாப்பில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐ விசாரித்து வருகிறது. எஸ்ஐடி குழுவிடம் இருந்து பெறப்பட்ட ஆவணங்களை வைத்து கடந்த 17ஆம் தேதி முதல் கரூர் சுற்றுலா மாளிகையில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை பேக்கரி கடை உரிமையாளர், இ சேவை மைய உரிமையாளர், எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர் என 25க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் தாவேகா பரப்புரையின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த 12 காவலர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். மதிய உணவு இடைவெளிக்கு முன்பாக 8 காவலர்களிடமும் அதன் பிறகு 4 காவலர்களிடமும் விசாரணை நடைபெற்றது. 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்றதாக தெரிகிறது. அவர்களைத் தொடர்ந்து 7 காவல் உதவி ஆய்வாளர்கள் ஆஜராகி சிபிஐ அதிகாரிகளிடம் விளக்கம் அளித்தனர். சம்பவத்தின் போது பணியில் இருந்த 10 உதவி ஆய்வாளர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் 7 பேர் ஆஜராகினர்.
உடம்ப கிழிக்கிறோம் உள்ள குடிங்க. சிவகாசியில் வீட்டின் இரும்பு கேட்டிற்குள் சிக்கிக்கொண்ட வளர்ப்பு நாய் மீட்கப்படும் காட்சிகளே இவை. சிவகாசி மாநகராட்சிக்குட்பட்ட திருத்தங்கல் பாண்டியன் நகரைச் சேர்ந்தவர் இளையராஜா. இவர் தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்ற நிலையில் அவரது வளர்ப்பு நாயான மணி பக்கத்து வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் இரும்பு கேட் கம்பிகளுக்கிடையே தலை சிக்கிக் கொண்டது. வசமாக சிக்கிக் கொண்டதால் தலையை வெளியே எடுக்க முடியாமல் நீண்ட நேரமாக நாய் தவித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் இரும்பு கம்பியை வெட்டும் நவீன கட்டர் மூலமாக கேட்டை அறுத்து நாயை மீட்டனர். உடம்ப கிழிக்கிறோம் உள்ள குடிங்க. லாவகமாக மீட்கப்பட்ட நாய் ஒரு வழியாக நிம்மதியடைந்து வாலை ஆட்டியபடி துள்ளி குதித்து ஓடியது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கியுள்ளதால் அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. இதில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொடங்கியுள்ளதால் அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரைகளை வழங்கவுள்ளார். மேலும் கட்சியிலிருந்து செங்கோட்டையை நீக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கிய நிலையில் திமுக சார்பில் அதற்கான உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ மேற்பார்வையில் செயல்படும் இந்த மையம் மூலம் கட்சியின் நிர்வாகிகள் எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான பதில்களை பெற்ற பின்னர் திமுகவினர் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, மதுரை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பிரத்யேக வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களது தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டைப் போல கேரளா, மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் படிவ சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடங்கியது. மேற்கு வங்கத்திலும் இந்த நடைமுறை தொடங்கிய நிலையில் இதனை எதிர்த்து கொல்கத்தாவில் அந்த மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் பேரணி நடைபெற்றது. बीजेपी सरकार अगर ये नहीं झूठा है तो आपका सरकार भी झूठा है. பேரணியின் போது மம்தா பானர்ஜி இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்திருந்தார். திருச்சியில் கிறிஸ்தவர் இயக்கத்தின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சீமான் இயேசு பாடல்களை பாடினார். மணப்பாறையில் நடந்த நிகழ்ச்சியில் உலக கிறிஸ்தவர் இயக்கம் சார்பில் உரையாடுவோம் வாருங்கள் என்ற தலைப்பில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். மானுட சமூகத்தின் பாவத்தை போக்க இயேசு சிலுவையை சுமந்தது போல் தனது கட்சி சின்னமான கலப்பையை தான் சுமந்து வருவதாக கூறினார். இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார் உலக மானுட சமூகத்தினுடைய பாவத்தை போக்க. இந்த மகன் எளிய மகன் கலப்பையை சுமக்கிறேன் இந்த மண்ணின் மக்களின் பசியை போக்க. நோக்கம் ஒன்றுதான், நிலத்தை விழுவது போல என் மக்களின் மனத்தை ஒழுக நான் ஒரு கலப்பையை கொண்டு வரேன். இதேபோல் பல்வேறு இயேசு பாடல்களை சீமான் பாடி கேள்விகளுக்கு பதிலளித்தார். பேட்டி கேட்ட செய்தியாளருக்கும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தான் இது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்க அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்திருந்தார். அப்போது அவரிடம் செய்தியாளர் ஒருவர் பேட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அண்ணாமலை மறுத்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது.
எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவதாக கூறக்கூடிய அதிமுகவின் பிரிவு உண்மையான அதிமுக அல்ல என்று அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவான செங்கோட்டையனை அண்மையில் அதிமுகவில் இருந்து நீக்கி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதால் நீக்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு செங்கோட்டையன் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவதாக கூறக்கூடிய அதிமுகவின் பிரிவு உண்மையான அதிமுக அல்ல என்றும் அந்த கட்சியின் உண்மை நிலை என்னவென்பதை நிரூபிக்க கால அவகாசம் தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27 தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகள் முடங்கியிருந்த நிலையில் 1 மாத இடைவெளிக்கு பிறகு தீவிரமடைந்துள்ளன. இதன்படி மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் விஜய் தலைமையில் இன்று காலை தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. அழைப்பு கடிதம் அல்லது அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த மார்ச் மாதத்தில் தாவேகாவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தோனிக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கிரிக்கெட் சூதாட்டம் தொடர்பாக கிரிக்கெட் வீரர் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமனத்தை எதிர்த்து ஓய்வு பெற்ற IPS அதிகாரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2013 ஆண்டு IPL கிரிக்கெட் சூதாட்டத்தில் சென்னை அணி வீரர் தோனிக்கு தொடர்பு இருப்பதாக ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தெரிவித்திருந்தார். இது தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி சம்பத்குமாருக்கு எதிராக தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தோனியின் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் வாக்குமூலத்தை பதிவு செய்ய தோனி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட வேண்டும் என சம்பத்குமார் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதை கேட்ட நீதிபதிகள் தோனி ஒரு தேசிய அளவிலான பிரபலமாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் என்பதால் அவர் நீதிமன்றத்திற்கு வந்தால் நடைமுறைகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படுவதோடு பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சிவன் கோயில்களில் அன்னாபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருநேர் அண்ணாமலையாருக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையொட்டி 100 கிலோ அரிசி, பூசணிக்காய், கேரட், எலுமிச்சை, கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளால் மாலை அலங்காரம் செய்யப்பட்டது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க நேர் அண்ணாமலையாருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. கிரிவலம் சென்ற பக்தர்கள் அரோகரா என பக்தி முழக்கம் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் பகுதியில் அமைந்துள்ள பிரகதாம்பாள் உடனுரை கோகர்ணேஸ்வரர் ஆலயத்தில் சிவனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிரதம், தேன், விபூதி, மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை அருகே உள்ள ஆக்கூர் தான்தோன்றீஸ்வரர் கோயிலிலும் 18 வகை பொருள்களை கொண்டு சிறப்பு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 15 கிலோ அரிசி சாதத்தால் ஆன அன்னம் கொண்டு சுவாமிக்கு அன்னத்தால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுவாமிக்கு அபிஷேகம் செய்த அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே பட்டாக்கத்தியில் கேக் வெட்டியும் பட்டாசுகளை வீசியும் அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 1ஆம் தேதி கொப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் ஒளி என்பவரின் பிறந்த நாளை அவரது நண்பர்கள் அருண்குமார், கனிஷ்கர், 17 வயதுடைய சிறார்கள் என 5 பேர் கெத்து காட்டும் வகையில் கொண்டாடினர். அப்போது பட்டாக்கத்தியால் பிறந்த நாள் கேக் வெட்டியும் கையெறி பட்டாசுகளை கொளுத்தி வீட்டு காம்பவுண்ட் சுவர்கள் மீது எரிந்தும் அவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். இந்த விவகாரம் மணவாள நகர் காவல் நிலைய காவலர்களுக்கு தெரியவந்த நிலையில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி அட்டகாசத்தில் ஈடுபட்ட 5 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களில் 2 பேர் 17 வயதுடைய சிறார்கள் என்பதால் அவர்களை கடுமையாக எச்சரித்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர்.
மனைவியை துன்புறுத்திய வழக்கில் 85 வயது முதியவருக்கு வழங்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை உயர்நீதிமன்ற கிளை உறுதி செய்தது. பரமக்குடியைச் சேர்ந்த இந்திரா என்பவர் தனது கணவர் தனசீலன் தன்னை தனிமைப்படுத்தி சித்திரவதை செய்வதாக பரமக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனை விசாரித்த நீதிமன்றம் தனசீலனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்தது. அதை எதிர்த்து மாவட்ட நீதிமன்றத்தில் தனசீலன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி நேரடி சாட்சிகள் இல்லை என்பதால் மனுதாரர் குற்றமற்றவர் என கூறி அவரை விடுவித்தது. இதனை எதிர்த்து மனைவி இந்திரா தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி திருமணத்தின் புனிதம் ஒருதலை பட்சமான அடக்குமுறை அல்லது அமைதியான துன்பத்தை தாங்கிக் கொள்வதில்லை என தெரிவித்தார். குடும்ப மரியாதை, திருமண புனிதத்தை காக்க வேண்டும் என்ற பெயரில் வாழ்நாள் முழுவதும் அவமதிப்பு, இழிவு, புறக்கணிப்பை மனுதாரர் தாங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். 85 வயது மதிக்கத்தக்க கணவரை தண்டிக்க வேண்டும் என மனைவி கோருவது பழிவாங்கும் செயல் அல்ல எனவும் தெரிவித்தார். குற்றம் சுமத்தப்பட்டவர் முதியவர் என்பதற்காக மட்டும் தண்டனையில் சலுகை கோருவதை ஏற்க முடியாது என கூறி இவ்வழக்கில் தனசீலனை விடுதலை செய்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார். நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டத்தில் அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிய நிலையில் சென்னை எழும்பூரில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. வாக்குச்சாவடியின் நிலை அலுவலர்களுடன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இணைந்து பணியாற்ற உள்ளதால் அதற்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் திமுக, அதிமுக, இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் பல்வேறு வழிகாட்டுதல்களை கூறி வந்தனர். குறிப்பாக பயிற்சி கூட்டம் முடிந்த பிறகு வாக்காளர்களிடம் படிவங்களை வழங்க அறிவுறுத்தினர். அப்போது வாக்காளர்களிடம் படிவங்களை 1 மாதத்தில் எப்படி கொண்டு சேர்க்க முடியும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முகவர்கள் வாக்குவாதம் செய்தனர். அவர்களை பேச விடாமல் தாங்கள் 1 மாதத்தில் கொண்டு சேர்க்கிறோம் என அதிமுக முகவர்கள் கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. வீரப்பனை தேடும் பணியின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கும் இழப்பீட்டுத் தொகை மக்களின் பணம்தானே தவிர அரசின் பணம் அல்ல என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீட்டுத் தொகை பாக்கியை உடனடியாக விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராமத்தினரிடம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தன. புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி பாதிக்கப்பட்ட 38 பேருக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்கவும் தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தலைமைச் செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் 8 கோடி ரூபாய் செலவில் பல உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அப்போது அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் இழப்பீட்டுத் தொகை வழங்கினாலும் உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமையே என தெரிவித்தது. இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து ஓராண்டாகியும் அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு செயல் எனவும் நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை மக்களின் பணம்தானே தவிர அரசின் பணம் அல்ல என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. நிலுவையில் உள்ள 2,59 லட்சம் ரூபாயை உடனடியாக விடுவிக்கும்படி அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை சீசனையொட்டி பூஜைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு மண்டல மகரவிளக்கு சீசன் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. மேலும் 17ஆம் தேதி முதல் புதிய மேல்சாந்திகள் நடையை திறந்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை நிறைவேற்ற உள்ளனர். மண்டல மகரவிளக்கு பூஜைகளுக்கான சீசனில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்த உள்ளனர். இந்நிலையில் இந்த சீசனை முன்னிட்டு பூஜை மற்றும் வழிபாடுகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. அதேபோல சன்னிதானத்தில் தங்குவதற்கான அறைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவும் இன்று தொடங்குவதாக தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. பக்தர்கள் www.onlineetdp.com என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது.
வானில் சூப்பர் மூன் எனப்படும் முழு நிலவு இன்று தென்பட உள்ளது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் நிலவு பிரகாசமாக காட்சியளிக்கும். இது பூமிக்கு மிக அருகில் வரும்போது மிகவும் பிரகாசமானதாக தெரியும். இதனை சூப்பர் மூன் என்று வானியல் ஆய்வாளர்கள் அழைக்கின்றனர். அதன்படி இந்த ஆண்டின் 2வது சூப்பர் மூன் இன்று இரவு தோன்றுகிறது. பூமியிலிருந்து 3,57,000 கிலோமீட்டர் தொலைவில் நிலவு வரவுள்ளது. இதன் காரணமாக வழக்கத்தை விட நிலவு 14% பெரிதாகவும் 30% பிரகாசமானதாகவும் இருக்கும் என்று அமெரிக்காவின் நாசா அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனை வெறும் கண்களால் காணலாம் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் கடந்த மாதத்தில் சூப்பர் மூன் தோன்றிய நிலையில் அடுத்த மாதத்திலும் தோன்றும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை செஸ் தொடரின் 2வது சுற்றில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகைசி, பிரணவ் அபார வெற்றி பெற்றனர். ஃபிடே உலகக்கோப்பை செஸ் தொடர் கோவாவில் நடந்து வருகிறது. மொத்தம் 8 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் 82 நாடுகளைச் சேர்ந்த 206 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் 2வது சுற்று ஆட்டம் தொடங்கிய நிலையில் பல்கேரியா வீரர் மார்டின் பெட்ரோவை எதிர்கொண்ட இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி ஆட்டத்தின் 37வது நகர்த்தலில் செக்மேட் செய்து வெற்றி பெற்றார். அதேபோல் மற்றொரு இந்திய வீரர் பிரணவ் நார்வேவைச் சேர்ந்த GM ஆரியன் தரியை 41வது நகர்த்தலின் போது வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். நடப்புலக சாம்பியன் குகேஷ் கஜகஸ்தான் கிராண்ட் மாஸ்டர் நோகர்பெக் காசிபெக்கை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக சென்ற ஆட்டம் இறுதியில் சமனில் முடிந்ததால் இருவருக்கும் புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அதேபோல் மற்றொரு தமிழ்நாடு வீரர் பிரக்யானந்தா ஆஸ்திரேலிய வீரர் தெமூருக்கு எதிரான ஆட்டத்தில் டிரா செய்தார். காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என கூறிய நடிகை கௌரி கிஷன் கோவை கல்லூரி மாணவி பாலியல் விவகாரத்தில் உடனடி நீதி வேண்டுமென வலியுறுத்தினார். புதுமுக இயக்குனர் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் உருவான அதர்ஸ் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. விழாவில் படத்தின் நாயகன் ஆதித்யா மாதவன், நாயகிகள் கௌரி கிஷன், அஞ்சு குரியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய கௌரி கிஷன் பாலியல் பிரச்சினைகளுக்கு எப்போதுதான் முடிவு வரும் என பெண்கள் காத்திருப்பதாக கூறினார். In our legal system எல்லாமே கொஞ்சம் டிலேயா போகுது. Like the court said, justice delayed is justice denied. அதுவும் இதெல்லாம் ஓவர் நைட் மாற முடியுமான்னு கேட்டா இல்ல. அரபு நாடுகளைப் போல் இந்தியாவிலும் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வேண்டும் என அஞ்சு குரியன் கூறினார். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய மைண்ட் செட்டு தான் அந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தனா எல்லாருக்கும் அந்த பயம் வரும். ஐயோ நம்ம இது பண்ணா நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ், பவர் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு விஷயத்தால நம்மளால வெளியே ஈஸியா வர முடியும்னு நினைக்கிற நிறைய ஆளுங்க இங்க இருக்கு. கிரைம் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ள அதர்ஸ் நாளை மறுதினம் ரிலீஸ் ஆகிறது. SIR விவகாரத்தில் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக கூறிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட SIR நடைமுறைகள் குறித்து தேர்தல் ஆணைய இணையதளத்தில் இருந்த தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பல மர்மங்கள் உள்ளதாகவும் கூறினார். தேர்தல் ஆணையம் SIR வெளியிட்ட உடனே இப்போ எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போனீங்கன்னா இதை எடுத்திருக்காங்க. இதை ஏன் எடுத்தாங்க? டிரான்ஸ்பரன்சி இருக்கு, பிரதமர் சொல்ற மாதிரி டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா இதை எதற்காக எடுக்க வேண்டும்? தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் வாக்கு உரிமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம பேரை ஏத்திடுவாங்க நம்பிக்கையோட வந்துட்டீங்கன்னா அதை எடுப்பார்கள். அந்த பெயரை அவர்களுக்கு வேண்டியமான பெயரை சேர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் SIR நடைமுறை தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் மாவட்டந்தோறும் வார் ரூம் தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறியதால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை பொதுக்கூட்டம் நாமக்கல் பூங்கா சாலை பகுதியில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அவர் கோவையில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றம் நடந்திருக்காமல் அரசு தடுத்திருக்க வேண்டும் என்று கூறினார். வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமை பார்த்து திமுக ஏன் பயப்படுகிறது என்று கேள்வி எழுப்பிய அவர் பள்ளி கல்லூரி வாயில்களில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்றார். 25ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கல்லூரியில் ஒரு மாணவியை காவல்துறை SSI அவரே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். பிறகு காவல்துறைக்கு மனு கொடுக்க போன ஒரு சகோதரி, தன்னுடைய அண்ணனை பார்க்க போன ஒரு சகோதரியை அங்க இருக்கிற காவல்துறை ஜாதி பெயரை சொல்லி அவங்களை இரிட்டேட் பண்ணியிருக்கிறார். அவங்களை கேவலமா பேசியிருக்கிறார். இது யாருடைய ஆட்சியில் நடக்கும் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டுமே நடக்கும்.
திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தவறுதலாக எல்லை தாண்டி சென்ற தஞ்சாவூர் மீனவர்கள் 3 பேரை விடுதலை செய்த இலங்கை நீதிமன்றம் அவர்களை படகுடன் பாதுகாப்பாக அனுப்பி வைக்க கடற்படைக்கு உத்தரவிட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளிவயல் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாய் சக்கரம் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகில் முரடி குமார் ராஜா என்ற 3 மீனவர்கள் கடந்த 16ஆம் தேதி மல்லிப்பட்டினத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் என்ஜின் பழுதானதால் திசை மாறி இலங்கை கடல் எல்லையான அனலை தீவுக்கு மீனவர்கள் சென்று விட்டனர். இதையடுத்து இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததால் வழக்கு விசாரணை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி 3 மீனவர்களும் தவறுதலாக வந்ததாக கூறி அவர்களையும் அவர்களின் படகுகளையும் பத்திரமாக சர்வதேச கடல் எல்லை வரை கொண்டு விட்டு வர இலங்கை கடற்படையினருக்கு உத்தரவிட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. 1 லட்சம் ரூபாயை தாண்டி விடுமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த 18ஆம் தேதி முதல் விலை குறைய தொடங்கியது. அதற்கு பிறகு தங்கத்தின் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக தற்போது இருந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாயும் சவரனுக்கு 800 ரூபாயும் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 11,250 ரூபாய்க்கும் 1 சவரன் 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து கிராம் 165 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 3,000 ரூபாய் குறைந்து கிலோ 1,65,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.